இன்னும் என்ன தேவை இருக்கிறது, அரசு செய்ய வேண்டி இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று உங்களோடு சேர்ந்து அதை நிறைவேற்றுவதற்கு நானும் உறுதுணையாக இருப்பேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்து கொண்டு, சில நேரங்களில் சாலைகள் மிக மோசமாக இருக்கிறது, அதனால் விபத்துக்கள் நிறைய நடைபெறுகிறது என்ற கருத்துக்களும் சில நேரங்களில் பத்திரிகைகளிலும், சில நேரங்களில் தொலைக்காட்சிகளிலும், சில நேரங்களில் சமூக வலைத்தளங்களிலும் தொடர்ந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி வருகின்ற பொழுது கூட அந்த சாலைகளை சிறப்பாக புதுப்பித்திட வேண்டும் என்பதற்காக டாக்டர் சாருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏறத்தாழ இந்த 3 வருஷத்தில் 860 கிலோமீட்டர் கோவை மாநகராட்சியில் மட்டும் 415 கோடி ரூபாய் அளவிற்கு தார் சாலைகள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 860 கிலோமீட்டர் 415 கோடி ரூபாய்க்கு அமைக்கப்பட்ட சாலைகள் போதாது, இன்னும் நிறைய சாலைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றவுடன் கூடுதலாக சிறப்பு நிதியாக 200 கோடி ரூபாய் நிதியை முதலமைச்சர்கள் வழங்கி அதில் 100 கோடி ரூபாய்க்கு முதல் கட்டமாக டெண்டர் விடக்கூடிய பணிகளை தொடங்கி 2வது கட்டமாக 100 கோடி ரூபாய்க்கு பணிகளை தேர்வு செய்து அடுத்த நிலைக்கு அதை மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன.